ரிக் வேத காலத்தை முந்தைய வேத காலம்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரிக் வேதகால ஆரியர்களை தான் நம்ம நாடோடிகள்னு சொல்கிறோம். இந்த நாடோடிகள் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மேய்ச்சல் கால்நடைகளை மேய்த்து கொண்டு வரக்கூடியவங்க. அதனால தான் இவங்களை ரிக் வேத கால ஆரியர்கள் நாடோடிகள் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த ரிக் வேத காலத்தில் ஆரியர்களினுடைய வாழ்விடம் எதுன்னு கேட்டால் பஞ்சாப்னு சொல்கிறோம். அப்போது 7 ஆறுகள் பஞ்சாப் நிலப்பகுதியில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் இந்த பகுதி சப்த சிந்து அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பஞ்சாப் பகுதி சப்த சிந்துன்னு அழைக்கப்படுது. ஏறத்தாழ கிமு 1000 இந்த ஆண்டில் எடுத்துக்கிட்டால் அப்போ தான் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்து அது சிந்து கங்கை சமவெளியில் குடியமர ஆரம்பித்தாங்க. எப்போதுன்னு கேட்பாங்க. இவங்க வடமேற்கில் பஞ்சாப் கிட்ட இருந்தவங்க எப்போ இந்த கிழக்கு நோக்கி நகர ஆரம்பித்தாங்கன்னு கேட்டாக்க கிமு 1000. ஏன்னா இவங்களுடைய காலம் கிமுவில் 1500 600 வரைக்கும்னு சொல்லப்படுது. இங்கே கிமு 1000 தான் கிழக்கு நோக்கி நகர்ந்தாங்கன்ற செய்தி கொடுக்குறாங்க. சரி, இவங்க பயன்படுத்தியது என்னன்னு கேட்டால் கலப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இரும்புல கொழுமுனை கொண்ட ஒரு கலப்பை ரிக்வேத காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க.